ஒரு கோரிக்கை பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெருமைக்குரியது, எவ்வளவு சிறப்போடும் மாண்போடும் ஏற்க மறுத்த கன்னடர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். தமிழை இழிவுபடுத்தி பேசினார்கள். கூட குரல் எழுப்பவில்லை, கன்னடர்களுடைய கருத்தை கண்டித்து பேசவில்லை என்பதிலிருந்து நாம் அறிய வேண்டியது, கர்நாடகாவில் கன்னடர்கள் உயிர்ப்போடு இன உணர்வோடும் மான உணர்வோடும் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்று யாரும் இல்லை என்பதை அந்த நிகழ்வு மறுபடியும் நமக்கு நிரூபித்து காட்டியது. இரண்டே பேர்தான் அந்த கருத்துக்கு எதிராக கருத்து வைத்து போரிட்டவர்கள். ஒன்று நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள், இன்னொன்று உங்கள் மகன் நான். அதற்கு பிறகு இவர்கள் கருத்துக்கு பேராதரவு தமிழ் மக்களிடத்திலே வருகிறது என்ற பிறகு வாயை திறந்த பெருமக்கள் பலர். தமிழர்கள் தமிழர்களாக இருந்தால், தமிழ் இருந்தால் தமிழன் தமிழனாக இருப்பார். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவினை எப்பாவார். தமிழன் எழுச்சியுற வேண்டுமானால் தமிழ் மீட்சியுற வேண்டும். இங்கே திட்டமிட்டு ஒரு பெரும் சூழ்ச்சி, நீண்ட காலமாக, இது விபத்தல்ல, எதிர்பாராத நடந்ததல்ல, திட்டமிட்டது. தமிழ் இருக்கிற வரை தமிழன் இருப்பான், தமிழன் இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன், தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் அவன் தாய் நிலத்தில் ஆட்சி செய்ய முடியாது, ஆள முடியாது என்கிறதை உணர்ந்தவர்கள் இந்தியர்கள், திராவிடர். விடுமோ என்ற அச்சத்தில் இறந்தவன் உலக வரலாற்றிலே தமிழன் மட்டும்தான். மொழிக்காக தன் உயிரை கொடுத்தவன். நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றார் அவ்வாறு மொழிக்கவிஞர் ரசூல் ஹம்சன். இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான், இறக்கவில்லை. ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி திராவிடர்கள் அந்த அரியணையில் ஏறி அமர்ந்த உடனே அவர்கள் முடிவெடுத்தார்கள், தமிழனுக்கு உயிர் உடலில் இல்லை, அவனுக்கு உயிர் அவன் மொழியில் இருக்கிறது. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதி நம்முடைய பாட்டன், நம்முடைய தாத்தன் புரட்சிப்பாளன் பாரதிதாசன் படிப்பார். ஒரு முகம், எனக்கு ஒரு அடையாளம், அதனால என் உயிரடா அவன் முடிவெடுத்தான். தமிழுக்கு, தமிழனுக்கு தமிழ் உயிர், தமிழனின் உயிர் அவன் மொழியில் இருக்கிறது. அவ என்ன செய்ய? அதை அழிக்கணும். எப்படி அழிப்பது? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது எதுவும் அவன் சொன்னதில்லை, நம்ம முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், இதுவும் நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான். அவ்வளவின் தன்மையப்படுத்தினான். இப்போது கூட அண்மையில் நடந்த, மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை, அதே கோட்பாட்டை வைக்கிறார். ஆனால் அந்த வாக்கியம் முற்று பெறவில்லை. என் உடன் பிறந்தார்களே, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் இனி இருக்காது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, திராவிடர்களின் கோட்பாடு. நம் அருகிலே இருந்தால் தமிழில் பெயர் வைப்பது பழமை என்றார். தமிழில் பேசுவது, எழுதுவது, படிப்பதெல்லாம் 10ஆம் வசலித்தனம். தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? சொன்னவர் யார்? தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க லாய்க்கப்படாது, பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னவர் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள். பிச்சை எடுக்க கூட லாய்க்கில்லை என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான்
வரலாற்றின் மிகப்பெரிய உண்மை. தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள். அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதை இலக்கு என்று முடிவு. இவர்கள் தான் தொடங்கினார்கள். என் உயிர்க்குயிரானவர்களே, தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றார்கள், தமிழ் முட்டாள்களின் பாசை என்றார்கள், சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள். இப்படி ஒரு இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீயே கேட்டுக்க. எவனே பால் ஒரு கன்னடன் சொல்றான், அவனை சொல்றான், என்ன சொல்றான்? ஒரு கன்னடன் என்ன சொல்றான்? எங்க கன்னடம் தான் உங்களுக்கு தந்தையா இருக்கான். அப்படின்னா தமிழை எங்க தந்தை தான் ஏற்றுக்குதுங்க. எவன் உலகத்தில் ஏதாவது ஒரு இனம் சொல்லு, உன் மொழி சரியன், அதை விட்டு ஒளி, அது காட்டுமிராண்டி மொழி, அது முட்டாள்களின் பாசை. அப்படின்னா நான் காட்டுமிராண்டி சிங்ககம் சாவகம் புட்ககம் மாறிய தீவு பலவனும் சென்றேறி அங்குதாங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்ணவதாய் நாடுகிறான் பாரதி, நம்முடைய பாட்டன். இவங்க மாதிரி தற்குறி பயல்ல, பல மொழிகளை கற்ற பேரறிஞன் பாரதி. அவன் சொல்ல நம்ம தான் வந்து தமிழர்கள். நான் பேசுறையா தமிழன், தமிழ் மகன் நான் பேசுறேன். எங்க அப்பன் பேசுறான் மணியரசன், தமிழன், தமிழ் தந்தை பேசுறான். எங்க ஐயா பேசுறாரு, வெங்கட்ராம் பேசுறாரு. நாங்க தமிழங்க பேசுறோம். விடியா எங்க தாத்தன் பேசுறான், மொழிங்க ஆயிரம் தேவனையப்பா தமிழ் அப்படிதான் பெருமை பேசுறான். விடியா தள்ளியா. அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் சொல்றான், உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி ஃபாஸ்ட் லாங்குவேஜ் தமிழ். நான் சொன்ன நீ நம்பல. தட்டிப்பாரா வலையொலியில மாணவனுக்கு வெள்ளை பழகி எழுதுறான்டா, இன்னைக்கு இருக்கான் உயிரோட. ஓசோ சொல்றான், ஓசோ என்னுடைய தன் விவரப்படத்தில் கூட அந்த காணொலியில குறிப்பில் படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் உண்டே ஒழிய திராவிட சனியனும் செடியனும் இங்க ஒருத்தனும் கிடையாது. எல்லாம் இருக்காங்க. என்னுடைய கோட்பாடு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் நமக்கு கற்பித்தது, தாயை பழித்தவனை யாரு தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரிடத்திற்கு வந்த சோதனை. தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடுகட்ட கேவலங்கட்ட இழிநிலைக்கு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று. சமஸ்கிருதம் புனிதமானதுதான், போத வேண்டியதுதான். அதே ஆண்மக்கள் அதே ஆகமம் பேசுகிற மக்கள் சீக்கியனின் பொற்கோயிலுக்குள் ஓதிவிட்டு வாருங்கள், சொல்லிட்டு வா பாப்போம், சொல்லிட்டு வா. எப்படி இருக்கு இந்த மாதிரி கொடுமை? இங்க பத்தியா பெத்லகேம், செருசலேம்ல பெத்லகேம் ஒரு நகரத்துல இறைமகன் இயேசு பிறக்கிறார், இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவருடைய தாய்மொழி எது? அரமாய். அவருக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள், ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள், கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான். யாருக்கு முன்னாடி? இயேசுக்கு முன்னாடி. தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பி தங்கைகளே, வெகு நாட்களாக பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள். என்னரும் இளவர்கள், தமிழ்தாயின் இளைய புதல்வர்கள், இளங்குருமார்கள் வந்தார்கள். தன் தாய்மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக, தமிழ் மீட்சியுற வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக, இறை வழிபாட்டிலே விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையே என்று அழைத்தார்கள். தாவி என்கிற அந்த சொற்களை, வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூய ஆவி என்று வழிபடுகிறார்கள்.
உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார். இயேசுக்கு புரியுது என்ன தமிழ், என் இறை முருகனுக்கு புரியாதாடாடே. என்னடா கொடுமை, என்ன கொடுமை. ஒண்ணு நீ இஸ்லாத்தை பேசியாட்டே, பாங்கு தாண்டா, பாங்கொலி ஒன்று தாண்டா அரவலை கேட்கும். நான் பல திருமணங்களுக்கு உறவினனா இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகன்டா. இஸ்லாமிய திருமணங்களுக்கு திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும். பள்ளிவாசல் போய் என்ன பாரு, பாங்கொலி கேட்கும். நபிகள் நாயகம் அரபு நாட்டில் தோன்றிய ஒரு மகான். அதனால அந்த அரபு மொழியில அவங்க வாங்க சொல்றாங்க. அப்படி பார்த்தா இயேசுக்கு கூட அவங்க மொழியில தான் வழிபட்டு இருக்கணும், அது கூட மாறிட்டு. ஆனால் சிவனும் முருகனும் மாயோனும் என் இறை, என் முன்னவன். நீ அவனை கேட்பியா இவனை கேட்பியா? நான் எங்க அப்பனை தான் நான் கேட்க முடியும். டே மானம் கட்டவன, அவனை கேட்பியா இவனை கேட்பியா? நான் எவனை கேட்கணும், எவனை கேட்கணும்? ஆகமம், ஆகமம் இறை பணுவல் தானடா ஆகமம். எங்க மாணிக்கவாசக பெருமகனார் எங்கள் ஆதிப்பாட்டன் சிவனை பாடும்போது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமமாய் நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க. ஆகமமாவே அவனே நின்றான் என்கிறான். அவனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாது என்கிறான். இவன் கேட்டுக்கிட்டு மண்டையாட்டி கொண்டு இருக்கிறான். நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே யான் வந்தோம் என்று சொன்ன சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் புரியாது. முதல் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்த பாட்டனார் நம்முடைய இறை முருகன் சிவன். கத்தியனும் கத்தி காத்த தமிழ் சங்கம். நீ கதைன்னு வச்சுக்க, நீ புராணம்னு கூட வச்சுக்க, அதெல்லாம் புழுகுன்னு கூட வச்சுக்க. ஆனால் அங்கே எங்கள் தமிழ் இருந்தது என்பதை எவனும் மறுக்க முடியாது. அவன் திருவிளையாடல் படத்தே நீ பாரு, பானபத்திரர் அவன் அவன் பாடும்போது பாரு, தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கு இல்லைன்ட்டான். சிவன்கிட்ட போய் உன் தமிழுக்கு பிழை நேர்ந்தால் அது உனக்குத்தான், எனக்கு இல்லைன்ட்டான். ஏன்னா சிவனும் தமிழும் வேறல்ல. என் முருகன் இறை, என் முருகன் முருகனும் தமிழும் வேறல்ல. தமிழ் கடவுள் முருகன், தமிழே முருகன் தான். அதை புரிஞ்சுக்கணும். நீ அதானே நம்ம சொல்லுது வரலாறு. மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வருவான், நம்ம உட்கார்ந்து ஆடும் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். வர்றபோது அவ களைத்து போய் உட்கார்றா. என்ன பாட்டி களைப்பா இருக்கா, நான் வேணா உனக்கு பழம் உளிக்கு போடவா, நாமர் பழம் உளிக்கு போடவா அப்படிங்கிறான். சரி போடு அப்படின்னப்பா போய் ஏறி உழுக்குறான். பாட்டி உனக்கு சுத்த பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்கிறான். பழத்துல விடவாப்பா சுட்டது சுடாதது.